அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ராஜா கண்ணு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டயாபெட்டிக் மற்ற பிரச்சனைகளுக்கு அது தீர்வு அப்படிங்கிற ஒரு இடத்துல என்னுடைய குமார் அப்படிங்கிற ஒருத்தர் என்னுடைய நண்பர். அவர் இதை வேண்டான்னு சொல்லி திரும்ப அவர் குறுக்க வச்சு ஒரு 3 மந்த்ஸில் அவர் சாப்பிட்டு இப்போ அவர் என்ன சொல்ல போறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நேரடியாக கேட்டுக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். நன்றி, மீண்டும் சந்திக்கும். வணக்கங்க. என்னோட பேர் குமார். சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேட்டூர் தாலுக் கீரைக்காரனூருங்கிற கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. நான் இந்த சுகர்னால் எங்கள் ஃபேமிலியை டோட்டலாக பாதித்த ஒரு ஃபேமிலிங்க. அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவன் தான் நான். ஆரம்பத்தில் சுகர்னால் என்னன்னு கேட்பேங்க. எல்லாம் ஆளாளுக்கு சுகருங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தேங்க. அப்புறம் அப்பா அம்மா 2 பேருமே இந்த சுகர்னால பாதிச்சு 2 பேருமே இறந்துட்டாங்க. இப்போ என் கூட இல்லை. அவங்க என்ன வயசுல சார் இருந்தாங்க? அவங்க அப்பாவுக்கு கிட்டத்தட்ட இப்போ 70 வயசுல இறந்துட்டாருங்க. ஓகே. அவருக்கு எனக்கு தெரியும் ஒரு 25 வருஷமா மாத்திரை எடுக்கிறாரு. அம்மாவும் அதே மாதிரிங்க. அம்மா இறந்து இன்னைக்கு 2 வருஷம் ஆகுது. அவங்களும் சுகர்னால தான் அதிகம் பாதிக்கப்பட்டு அவங்க இறந்து இன்னைக்கு 2 வருஷம் ஆக போகுது. இதனால அப்ப அவங்க கிட்ட பட்ட அனுபவம் தான் எனக்கும் இப்ப அந்த ஜீன் மூலியமா அவங்க பையங்கிறதுனால எனக்கும் சுகர் வந்துருச்சு. நான் இத பெருசா எடுத்துக்கவே இல்லைங்க ஆரம்பத்துல. எனக்கு எப்ப சுகருன்னு எனக்கு தெரிய வந்ததுன்னா 2019ல சவுதியில செக் பண்றோம். சவுதி அரேபியால நான் ஒர்க் பண்ணேங்க ஒரு 8 இயர்ஸ். அப்பதான் ரொம்ப டயர்டாவே இருக்குன்ட்டு ஒரு ஃபீவர்ன்ட்டு தான் போனேங்க. ரொம்ப முடியலன்ட்டு. நான் அங்க போய் சுகர் டெஸ்ட் போடுறப்ப எனக்கு அங்க 200க்கு மேல இருந்துச்சுங்க. அப்போ அந்த கண்ட்ரியோட கிளைமேட்டுக்கு எனக்கு சுகர் பேஷண்ட்டே நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு டாக்டர்ஸே அந்த மாதிரி சொன்னாங்க. சரி, அப்போ நமக்கு சுகர் இல்லைன்ட்டு நான் அப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேங்க. இங்கே 2019ல் ரிட்டர்ன் வந்துட்டேங்க. அந்த டெஸ்ட் எடுத்தப்பறம் ஒரு 6 மந்த்துக்குள்ளே வந்துட்டேன். வந்தப்புறம் தான் அப்பா அம்மா 2 பேருமே இந்த சுகர்னால எவ்வளோ பாதிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அம்மாவுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. அவங்களுக்கும் ஹார்ட் பிரச்சனை. எல்லாமே இந்த சுகர் மூலியமா தான் ஸ்டார்ட் ஆனதுங்க. அப்பாவுக்கும் ஸ்டண்ட் வச்சிருந்தோம். அவரு ஸ்டண்ட் வச்சப்புறம் ஒரு 1 இயர் தான் இருந்தாரு. அலோபதி மெடிசன் ஃபுல்லா டோட்டலாவே எனக்கு தெரியும். எங்க அம்மா கிட்டத்தட்ட எங்க பையன் குழந்தையா இருக்கக்குள்ளேருந்து எடுக்கிறாங்க. பெரியவனுக்கு இப்போ 26. அப்போல இருந்தே மெடிசன் எடுக்கிறாங்க. எடுத்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. ஒன்றும் ரெக்கவர் ஆன பாடே இல்லைங்க. மாசம் மாசம் ஃபைல தூக்கிட்டு போறது, டாக்டரை பார்க்கறது, டாக்டர் ஃபீஸ் கொடுக்கறது, 15 நாளைக்கு, 30 நாளைக்கு, 3 மாதம் இப்படி மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. வாங்கி சாப்பிட வேண்டியது தான். ரொட்டீனாக இதையே தான் பண்ணிட்டு தான். அதுலேருந்து வெளியே வர முடியலைங்க. அவங்களுக்கு அதுக்கு என்ன எனர்ஜியும் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கலைங்க. சுகர்னா ஒன்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை அப்படிங்கிற லெவலுக்கு போய் இறந்துட்டாங்க. இதுக்கிடையில் நானும் இவங்கள பார்த்து பயந்துட்டு அவங்கள பார்த்தப்பறம் தான் நான் மெடிசின் எடுக்க ஆரம்பிக்கிறேன். அலோபதியே எடுக்க அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2019ல? ஆமாங்க. 2019க்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் நான் சரியா எடுக்கலைங்க. இது நான் பெருசாவே எடுத்துக்கல. அவங்க ரொம்ப பாதிக்கப்படவும் தான் நமக்கு எம்எல்ஏ எனக்கு பயம் வந்துடுச்சு என்னோட உயிர்ல. அலோபதி எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில கோபிச்செட்டிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அங்க ஒருத்தர் ஆயுர்வேதிக் கொடுத்தாரு. அது சாப்பிட்டேன். பெனிஃபிட் இல்ல. இன்னொருத்தர் ஆன்லைன் ப்ராடக்ட் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்போ 1 இயருக்கு முன்னாடி. அது சாப்பிட்டேன். எல்லாம் காஸ்ட்லி வைஸ் ரொம்ப அதிகம்தான். செலவாகுத ஒழிய நமக்கு ரெக்கவர் ஆகுறதுங்கிற பேச்சே இல்லைங்க. நானும் 2, 3 டைம் ட்ரை பண்ணேன். வேற மெடிசன் இந்த அலோபதியிலேருந்து வெளியே வரலாம், இப்படியே போனால் சரியா இருக்காதுன்ட்டு ட்ரை பண்ணினேன். இருந்தாலும் அது சரியான ரிசல்ட் கொடுக்கல. இடையில இப்போ ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி என்னோட நண்பர், ரிலேட்டிவும் கூட, அவர் நேம் அவரும் மேட்டூர் தாலுக்கு, சேலம் டிஸ்ட்ரிக்ட். சொந்த ஊர் கந்தனூருங்க. அவர் கூட ஏற்கனவே நான் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நிறைய பண்ணியிருக்கிறேன். எந்த ஒரு கடலை மிட்டாயை கொண்டு வந்தால் கூட இது எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்லி அந்த மார்க்கெட்டிங் மெத்தடில் பேசி பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை அதே அதை வாங்க வச்சிருவார் நம்மளை. அதே மைண்ட் செட்டில் நான் அவரை பார்த்தேன். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி அவர் யாரோ அந்த கம்பெனி சுகருக்கு ரெக்கவர் ஆயிடலாம், வெளியே வந்துடலான்ட்டு ஒரு குறிப்பிட்ட லீடர்ஸ் ஒரு 2 பேர் கூட வந்தார் சென்னையிலேருந்து. நான் ஏற்றுக்கவே இல்லைங்க. சரிங்கன்ட்டு நான் ஏற்கனவே ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன், வரவங்களாம் இப்படியே தான் சொல்கிறீங்க ரெக்கவர் ஆயிடலான்னு. அது என்ன பண்ணுறதுங்க, அதே 5000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அவருக்கு பேசுகிறதுக்கே எனக்கு பிடிக்கலைங்க.
நல்லதே சொன்னாலும் எனக்கு வந்து அவர் மார்க்கெட்டிங்குக்காக தான் பேசுறாருங்கிற மைண்டே தான் என் மைண்டில் உள்ள இருக்கிறது. ம். இருந்தாலும் மறுபடியும் 3 மாசம் கழிச்சு அவர் வந்தாருங்க வீட்டுக்கு. வந்துட்டு ரொம்ப டீ வந்தா யார் வந்தாலும் டீ வச்சு குடுப்பேன். அவருக்கு உண்டான மரியாதை குடுப்பேன். ஆனா பிசினஸா? வேணாம் பிசினஸு, இந்த மெடிசனு இந்த மாரி மேட்டரே வேணாம் நம்மகிட்ட. ஏன்னா ஏற்கனவே பல தடவ பார்த்துட்டோம். ஆமாமா. ஏற்கனவே உங்க அப்பா, அம்மா எல்லாம் இது ஆமாமாமா. பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்டா இருந்துக்கலாம் ம். அப்படிங்கிற மாரி நான் அவர அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. ஒரே ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் குடுத்தாருங்க. இந்த நீங்க சாப்பிடுங்க, காசே குடுக்க வேணாம். ஒரு ஸ்ட்ரிப்பு தான். இது பாக்ஸ்ல 4 இருக்குதுங்க. 60 டேப்லெட் இருக்கு. ஒரு ஸ்ட்ரிப்பு மட்டும் தான் குடுத்தாருங்க இது. நீங்க காசே குடுக்க வேணாம். சாப்பிடுங்க. உங்க ஹெல்த் தான் எனக்கு முக்கியம். நீங்க வந்து என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. இத சாப்பிடுங்க. நல்லா இருந்தா கன்டின்யூ பண்ணுவோம். இல்லன்னா இது காசு குடுக்க வேணாம்னு குடுத்தாருங்க. இது ஸ்கோடோ பிளஸ். இது சுகருக்கு மெயினா இப்ப அவரு குடுத்தாருங்க. இன்னுமே என்ன கம்பெனின்னே தெரியாதுங்க. யாராவது கேட்டாங்களா, இது என்ன ஆயுர்வேதிக்கா, சித்தாவான்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த மாரி இத எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 3 மந்த்தா எடுத்துட்டு இருக்கிறேன். இது ஒண்ணு. அதே மாரி சிஎல்எக்ஸ்ன்னு ஒரு பவுடர் குடுத்தாரு. இது இது நல்ல ரிசல்ட்டுங்க. வெறும் வயித்துல சாப்பிடணும். வெறும் வயித்துல. அவங்க என்ன சொல்றாங்களோ, இது சும்மா குளுக்கோஸ் பவுடர் மாரி தாங்க. நீட்டா காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு, சிசர்ல கட் பண்ணிட்டு, அடிநாக்குல இது 3 டைம், 4 டைம் அடிநாக்குல வச்சு உமிழ் நீரோட உள்ள அனுப்பணும். இது பக்கா ரிசல்ட்டுங்க. எனக்கு ஆரம்பத்துல அலோபதி எடுத்துட்டு இருக்கும்போதே கூட இந்த இந்த ஜாயிண்ட்லாம் வலிக்குங்க. ரொம்ப டயர்டா இருக்கும். யாராவது ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க டின்னரு. டேப்லெட் போட்டு ஒரு 10 நிமிஷத்துல அப்படியே சொட்டடிப்பேன். தூங்க ஆரம்பிப்பேன். அவ்வளோ டயர்டா இருக்கும். அலோபதி எடுத்துட்டு இருந்தப்ப. இப்ப அந்த பிரச்சனையே இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாரும் நம்மள சுத்தி நம்ம இருக்கிறன்னு தான் பேசிட்டு இருக்கலான்னு வருவாங்க. நைட் டைம்ல. அவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் அப்படியே சொட்டடிப்பேன். அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். இவன் தூங்குறான், டயர்டா இருப்பான் போல இருக்குது அப்படின்ட்டு அவங்க கிளம்பிருவாங்க. அந்த மாரி இருந்த உடம்பு, எங்க அப்பா லாஸ்ட் டைம் ஒரு 42 டேஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாருங்க. டே, நைட்டு கன்டினியூவா முழிச்சுட்டு இருந்தேங்க. எந்த ஒரு டயர்ட்னஸுமே கிடையாதுங்க. அதுல தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. இந்த பவுடர் தான் ரொம்ப சப்போர்ட். எங்க போனாலும் பாக்கெட்ல கூச்சப்படுறதே இல்லைங்க. இந்த பவுடர் ஒண்ணு, இந்த டேப்லெட். டூ வீலர்ல பார்த்தா டேங்க் கவர்ல இருக்கும். கார்ல இருந்தாலும் அங்க இருக்கும். எப்பயுமே மிஸ் பண்ணாம ரெகுலர் பண்ணணுங்க இத. நம்பிக்கையா எடுத்தேன். இன்னைக்கு வந்து 2019ல 8.29 இருந்துச்சுங்க. HbA1c. ஓ! இத 3 மாச ஆவரேஜ் டெஸ்ட். ம். அதுலருந்து 19லருந்து 25 வரைக்குங்க. என்னோட அந்த 25 ரிசல்ட் இருக்கு செல்லுல. 8 பாயிண்ட் சம்திங் தான் இருந்துச்சுங்க. இப்ப இந்த மெடிசின் எடுத்தப்புறம் ஆ இங்க பாருங்க. இந்த 2019 19ல இருந்தது வீட்ல இருக்கு. இந்த ரிசல்ட் பாருங்களேன். 25ல எனக்கு வந்து 8.19 HbA1cயோட அளவு. அதே மாதிரி அந்த ஃபைல் எங்கேங்க? 2019ல இருந்து 2025 வரைக்குமே 8க்கு மேல தான் இருந்துச்சுங்க HbA1c. இது பாருங்க. இங்க பாருங்க சுகர்லாம் ரேண்டமா இருக்கும். அந்த ரிசல்ட் எங்கேங்க சார் உங்ககிட்ட இருந்தது? இங்க பாருங்க HbA1c. எப்ப? அக்டோபர் 22 5.2 வந்துச்சுங்களா? ஓகே. ஆமா. ஆ. ம். இந்த மாரி குறைஞ்சது இந்த மெடிசின் எடுத்தப்புறம் தான். நல்லா இருக்கிற இது நானும் மார்க்கெட்டிங்காகலாம் பேசலைங்க. இதுல ஏகப்பட்டது நான் சித்திரவதைப்பட்டுருக்கிறேன். நமக்கு கிடைச்சது அடுத்தவங்களுக்கும் கிடைக்கட்டுங்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில்லாம் சொல்றேங்க. மற்றபடி என்ன இருக்கு நமக்கு? நீங்க எப்ப எடுத்துட்டாலும் HbA1c டேட் வைஸ் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க 8.6ங்களா? 23ல 23ல 8.6 ம். வர வர அப்படியே அதிகமா இருந்தது. 8 விட்டு குறைஞ்சதே எனக்கு பெரிய விஷயங்க. அதே மாதிரி உடம்பும் கண்டிஷன் சூப்பரா இருக்கு. இப்போ ரீசெண்டா எடுத்தது கூட இருக்குங்க. உங்ககிட்ட ரிசல்ட் இல்லைங்க? இது எப்போ எடுத்தது? 21 மார்ச் 2026. இங்க பாருங்க சக்தி ஹைடெக் லேப்லேருந்து எடுத்தது. என்னோட HbA1c லெவல் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்க. இது 2வது பேஜா? இங்க பாருங்க 6.8 என்னோட
HbA1c இந்த அளவுக்கு ஒரு ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து HbA1c கண்ட்ரோல் ஆயிடுச்சுனாவே அவங்க அடுத்தது ரெக்கவர் ஆகிக்கலான்னு அர்த்தம். அது கண்ட்ரோல் ஆகாமல் ரேண்டமாக செக் பண்ணிக்கிட்டு டாக்டரை பார்க்குறது, டேப்லெட் எடுக்கிறது, இது ரொட்டீனாக போயிட்டு இருந்துச்சுன்னா லைஃப் லாங் அப்படியே தான் போயிட்டுருக்கும். உடம்புல இருக்கிற சத்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே காலி ஆயிரும். நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே வலு இழந்துடும். அவர் சொல்கிற மாதிரி அந்த லைஃப் குறைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் இந்த மெடிசன் எடுத்துக்காங்க தைரியமாக. இதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஆரம்பத்தில் இவர் எடுக்க சொல்லும் போது நான் அது என்னன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலிங்க. மார்க்கெட்டிங்காகவே தான் இவர் கன்ஃபார்மாக சொல்கிறாரு. நம்ம உடம்பை வீணாக கெடுத்துக்கூடாதுன்னு நினச்சேங்க. அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணுங்க. சரி சார், ஃபர்ஸ்ட் இது ஒன்று எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு மறுபடியும் எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் டெமோ ஃப்ரீயாக கொடுத்துட்டு போனார். அடுத்த டைமு என்ன பண்ணுறேங்க, அலோபதியும் காசு அதிகமாகுது. அதுவும் 2000 3000க்கு மாதம் மாதம் வாங்குறேன். இது ஒரு பாக்ஸு ஏதோ இதுவும் 2 3000 சொல்கிறீங்க. அப்புறம் CLXங்கிறீங்க. எவ்வளோ தான் செலவு பண்ணுறது மனுஷன், எதுக்கு தான் பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். மறுபடியும் வந்து ஒரே ஒரு ஸ்டெப்பு கொடுத்துட்டு போகிறாரு. சரி எடுங்க, ஒன்று தான் எடுக்க சொன்னாருங்க. அவர் சொல்லாமலே நான் காலையில் ஒன்று நைட் ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ. ஏன்னா அது ரிசல்ட் நல்லா இருக்குது. அதனால் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் நான் பேசுகிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் அனுபவித்து தான் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன். ஏன்னா ரிலேட்டிவ்ஸு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே கொஞ்சம் நாலேஜபுளாக இருக்கிறவங்க இந்த ரிசல்ட்லாம் HbA1c எவ்வளோ இருக்குது, கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி எல்லா ரிசல்ட்டையும் படித்து பார்த்துட்டு இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்னு கேட்டவங்களுக்கு தான் ரெஃபர் பண்ணேன். மற்றபடி நான் என்ன செக் பண்ணாமல் யாருக்குமே நான் இது வரைக்கும் ரெஃபர் பண்ணலைங்க. எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்குன்னு மற்றவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை கம்பல் பண்ணி தான் 2 பேருக்கு இந்த மெடிசன் கொடுத்துருக்குறேன். வேறு ஒன்றுமே இல்லைங்க. நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே அந்த ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கணும். 100 ஆண்டு காலம் வாழணும். நன்றி. ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் செலவு பண்ணிருப்பீங்க இல்லையா? ஆமாம். 19லேருந்து ஒரு 25 வரையிலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ செலவு பண்ணிருப்பீங்க நீங்கள்? 19லேருந்து 25 வரைக்கும். இந்த மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வரைக்கும் அவன் 5000 ரூபா ஆயிருங்க மாதம். எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா 5000 இயர் ஒரு 50000 ஆயிரும். 50000 ஆயிடும். இப்போ இந்த மெடிசன் எடுத்துட்டீங்க இல்லையா? இப்போ எவ்வளோ நாளாக எடுத்துருக்கீங்க இந்த மெடிசன்? இது இப்போ 4வது மாதம் போயிட்டு இருக்குதுங்க. இப்போ 4 மாதம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாதம் 5000 போனுச்சு உங்களுக்கு மெடிசனுக்காக. இது எவ்வளோ மந்த்லி எவ்வளோ இதுக்கு செலவாகும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லையா? இப்போ வாங்கியிருக்கிறதா? இப்போ ஒரு 5 மாசமா எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? 5 மாசமா எவ்வளோ செலவாயிருக்கு இதுக்கு மட்டும்? இது என்ன போய் எவ்வளோங்க சார் ஆயிருக்கும்? என்ன ஒரு இந்த பாக்ஸ் எவ்வளோங்க? ஒரு 20000 இருக்கு. 15-20,000. ஓகே ஓகே. இதுன்னு எவ்வளோ நாள் சார் வரும் இந்த பாக்ஸ்? நீங்கள் வச்சுக்கிற பாக்ஸ் 20000க்கு வாங்கிட்டீங்க. அது எத்தனை மாசத்துக்கு வரும் உங்களுக்கு? இன்னும் 1 மாசத்துக்கு இருக்குதுங்க. மொத்தம் ஒரு 6 மாசத்துக்கு 20000க்கு வாங்கிட்டோம் அப்படின்னா 6 மாசத்துக்கு வந்துரும். ஆமாம். ஓகே ஓகே. ஆமாங்க. அத்தைக்கு கொடுத்துருக்கு. அவங்க எப்படின்னா அவங்க வந்து கிட்னி ஆப்ரேஷன், ஒரு கிட்னி ரிமூவ் பண்ணவங்க. அத்தைக்கு கொடுத்தங்க. அவங்க ஹெல்த் வைஸ் நல்லா இல்லை அப்படின்ட்டு அந்த ஸ்டிக் வச்சு தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் என் அப்பாவோட பெரியவங்க தான், 75க்கு மேலே இருக்கும் வயசு. பெட் ரெஸ்ட்லேயே இருந்தாங்க. நான் இந்த CLXும் ஸ்கோடா ப்ளஸும் கொடுத்தேங்க லாஸ்ட் டைம். ஒரு மாதமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்டிக்கெலாம் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க. எந்திரிச்சு நல்லா இருக்குதுன்னு சொல்லி அந்த பவுடர் காலியானோடனே அடுத்த டைம் கேட்டாங்க, ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துட்டேங்க. அந்த மாதிரி ரிசல்ட்டு செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம ஆர்டர் போட்டோமா நம்ம கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுதுங்களா? இல்லை உடனே இல்லை பொருள் கிடைக்கிறது எப்படி? 1 or 2 daysல கிடைச்சிருது. ஆமாங்க. அவங்களுக்கு என்ன சார் வயசு? யாருக்கு? அத்தைக்கு. உங்களோட அத்தைக்கு ஒரு 76 இருக்குங்க. 76 நல்லா நடக்கிறாங்க. ஸ்டிக் இல்லாம நடக்கிறாங்க. ஓகே ஓகே. அந்த ஃபேஸே டிஃபரெண்ட் நல்லா இருக்குது. எனக்கு எப்படி இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் போயிடுச்சுங்க. இதெல்லாம் பயங்கர வலியா இருக்குங்க. இதை நமக்கு எது மூட்டு வலி தான் வந்துருச்சுன்னு நினைச்சேங்க. இந்த சுகர் அதிகமா கண்ட்ரோல் ஆகாமலே இருந்தப்ப இப்பெல்லாம் இது நல்லா இருக்குது. இந்த டிராக்டர் தொழில் நம்ம அப்பா செஞ்சிட்டு இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து விவசாயம் தான் நீங்க பாக்குறீங்க. ஆமாங்க. இதெல்லாம் செய்ய முடியுமா? இந்த டிராக்டர்லாம் நம்ம வித்துட்டு வேற தொழில் மாறிக்கலாம்னு நினைச்சேங்க. இந்த மெடிசன் எடுத்தப்புறம் நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பொழப்பு பார்க்கலாங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சுங்க. உண்மை அதுதாங்க. ஓகே ஓகே. ஓகே சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். சரிங்க. நன்றி.